ஹாய் ஆல், பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் ஐ வாஸ் ஸ்டக் சம்வேர். இது எங்கேயோ ஒரு இடத்துல நான் ப்ரேயரில் ஸ்டக் ஆகிட்டு இருந்தேன். ஸோ அது மூலியமாக ஆடியோ மூலியமாக நான் உங்கள்கிட்ட பேசினேன். நிச்சயமாக மீண்டும் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் பேசும்படிக்கான இந்த மகா தருணத்தை, இந்த ஸ்லாக்கியத்தின் வாழ்க்கையில் தேவன் கொடுத்ததுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்களோடு கூட நான் இந்த வசனத்துக்குள்ளே போகிறேன். தயவுசெய்து என்னோட கூட வாங்க. இந்த கால வேளை உங்களை சந்திப்பது எனக்கு மிகவும் 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 மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் மகிழ்ச்சியை, நன்மையை, கிருபையை எல்லாத்தையும் கூட அவர் கொண்டு வருவாராக. காலையிலே நல்ல புன்னகையோடு கூட தேவனுடைய சமூகத்தில் இருங்க. தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாங்க தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க கூட. சங்கீதம் 26 வசனம் இவ்வனமாக சொல்லுது, வீணரோட நான் உட்காரவில்லை, வஞ்சகக்காரிடத்தில் நான் சேருவதும் இல்லை. 5வது வசனம் சொல்லுது, பொல்லாதவர்கள் கூட்டத்தை நான் பகைக்கிறேன், துன்மார்க்கரோடு நான் உட்காரன் என்று சொல்லி. எத்தனை பேருக்கு புரிந்ததுன்னு தெரியல. என் அன்பு பிள்ளைகளை கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு 99% ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகணும்னு சொன்னா நீங்க ஒரு சிலர்கிட்ட சேரத்தை நீங்க ஸ்டாப் பண்ணணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இங்க சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் வீணரோடு கூட உட்கார்வதில்லை, நான் வஞ்சகக்காரிடத்தில் கூட உட்கார்வதில்லை, நான் பொல்லாதவர்களை நான் பகைக்கிறேன், நான் யாரிடத்திலும் நான் என்ன பண்றதுல சேருதுன்னு சொல்லி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட, நம்முடைய எல்லாம் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். கண்ணுக்கு தெரியாத தீய சக்தியில விட நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தீய சக்திகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு உங்களை சுத்தி. அதாவது நீங்க யாரை நம்பிட்டு இருக்கீங்க, நீங்க யாரை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க யாரை விரும்பிட்டு இருக்கீங்க, நீங்க யாரை ரொம்ப ஆசைப்படுறீங்க, இல்லை எதுனா யாரை நம்பி நீங்க அநேக காரியங்கள் சொல்றீங்க, இல்லை யாருக்கிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் செலவழிக்கிறீங்க, யாருக்கிட்ட உட்காந்து நீங்க கதைங்களை பேசுறீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிற இந்த காரியத்துல அதிகமா நீங்களும் இருப்பீங்க. அது நிச்சயமா நீங்க யாரும் இல்லைன்னு மாத்திரம் இதுல சொல்லவே முடியாது. இந்த நேரத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிட்டீங்களா? நீங்க இன்னைக்கு இந்த நிலைமையில நீங்க உட்கார்ந்துக்கிறதுக்கு காரணம், நீங்க வீணா போனவர்களை கூட சவகாசம் வைத்ததுனால மட்டுமே, நீங்க வஞ்சகக்காரர்களை நம்பினதுனால மட்டுமே, நீங்க பொல்லாதவர்களை விரும்புறதுனால மட்டுமே, நீங்க யாரையும் புரிஞ்சுக்காம எல்லாத்தையும் நீங்க உங்க ரகசியங்களை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை, உங்களுடைய செல்வங்களை எல்லாத்தையும் கூட எல்லாரிடத்துல நீங்க பேசி சொல்லி கொடுத்ததுனால மட்டுமே இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது பல பேருடைய வாழ்க்கைய மாற்றும்படிக்காக வந்தாருன்னு வேதாகமம் சொல்லுது. அதாவது ஏழைகளை, ஒடுக்கப்படுகிறவர்களை, விதவைகளை, அப்படிப்பட்ட அனாதிகளை கூட அவர் காப்பாற்ற வந்தாருன்னு பைபிள் சொல்லுது, சுவிசேஷம். இன்னொரு விஷயம் சொல்லுது, அவர் மிகப்பெரிய டீச்சரா வந்தாருன்னு சொல்லி. அதாவது நம்ம எப்படி வாழ்க்கையை வாழணும், நம்ம எப்படி வாழ்க்கையை கத்துக்கணும், நம்மளோட கூட இருக்கிற ஜனங்கள் யாரு, நம்மளோட கூட இருக்கிற பந்தங்கள் யாரு, உறவுகள் யாரு, அவங்கள எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்க இந்த உலகத்துல தேவன் வந்தார், எப்படி வாழ்க்கை வாழணும்னு சொல்லி. அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் மனிதனாக வந்தார். மனிதனாக அவர் வரும் பொழுது 30 வருடம் இந்த மனிதர்களிடத்திலே அவர் வாழ்ந்தாரு. ஆனா ஒரு இடத்துல கூட அவர் வீணா போல, ஒரு இடத்துல கூட வஞ்சகக்காரன் நம்பல, ஒரு இடத்துல கூட அவர் பொல்லாதவர்களை விரும்பல, பொல்லாதவர்களை பகைக்கிறவராக கூட அவர் என்ன பண்ணாரு, இருந்தாரு. அப்ப இந்த நாள்ல கூட நம்ம டீச்சராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அந்த வீணாரெல்லாம் யாருன்னு பார்த்துட்டு இன்னைக்கு இப்போ ஸ்டாப் பண்ணிடு. இந்த வஞ்சகக்காரெல்லாம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு உங்க வாழ்க்கை கொஞ்சம் பாருங்க. இந்த பொல்லாதவர்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க தெரிந்தும் அவங்களோட கூட நீங்க கண்டிப்பா இருப்பீங்க.
பட் காட் சேயிங், இன்னைக்கு நீங்க அவங்கள கண்டிப்பா விடணும். நீங்க விடவில்லை, நீங்க அந்த வீணா போனவங்க தான் வேணும், இல்ல இந்த வஞ்சக்காலத்துல தான் நீங்க வாசம் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க. இந்த புதிய நாளில மனிதர்களே பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம மனிதர்களே நம்ம இடத்துல வந்து நேரங்களை செலவழித்து நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கறதுல. ஆனா இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதம் எங்க தடுக்கப்படுது, நம்மளுடைய வாழ்க்கை எங்க தடுமாறுது என்று சொல்லி நம்மளை உணர்த்த வைக்கக்கூடிய கர்த்தராக கூட இருக்கிறார். அதுதான் பைபிள் சொல்லுது, அவர் ஆலோசனை கர்த்தர். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த ஆலோசனையை கேட்டு உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா, நீங்க இழந்தீங்க பாரு, அதை விட 100 மடங்கு கர்த்தர் கொடுப்பாரு. ஆலோசனை சொல்றது நீங்க கண்ணீர் விடுறதுக்கு இல்ல. ஆலோசனை சொல்றது இழந்ததெல்லாம் இன்னும் 100 1000 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க. சரிங்களா? எத்தனை பேருக்கு புரிந்தது? ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுகிற காரியத்தை அந்த ஸ்டூடெண்ட் கேட்டா அந்த டீச்சருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா உங்க டீச்சர் இங்க இல்ல, பரலோக ராஜ்யத்துல இருக்கிறாரு. இப்போ உங்க பக்கத்துல உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட இப்ப முட்டி போட்டு சொல்லிடுங்க, அப்பா இந்த வீணான சவகாசம் நான் எனக்கு விட்டுடுறேன், இந்த வீணான ராங்கான ரிலேஷன்ஷிப்பை நான் விட்டுடுறேன், இன்னைக்கு இந்த வஞ்சகக்காரிடத்துல இருந்து நான் ஓடி வந்துடுறேன் உங்களிடத்துல. அப்பா இந்த பொல்லாதவங்களை இனிமேல் நான் சேர்க்க மாட்டேன், நானும் அவங்கள்ட்ட போக மாட்டேன், எல்லாமே நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. இது வரைக்கும் நீங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுடுங்களேன். நீங்க என்ன மாதிரி கஷ்டம், என்ன மாதிரி துன்பம், இல்ல என்ன மாதிரி சிக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாத்துலயுமே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை நிச்சயமாக கொடுப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. ஏதோ சாதாரண வார்த்தை இல்லைங்க இது. இந்த புதிய நாள்ல கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, வீணான சவகாசங்கள் இன்னைக்கு விட்டுடணும். வஞ்சகக்காரங்களை விட்டு நீ ஓடி கர்த்தரத்துல வந்துடணும். பொல்லாதவர்களை நீ மறந்துடணும். நீ யாருக்கிட்டயுமே எங்கேயுமே எந்த நேரத்திலையும் உன் நேரத்தை கொடுக்காம தேவனிடத்துல வந்துடு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? கண்களை மூடுங்க, ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். என் அன்பு பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்திருக்கும் நம்புறேன். இந்த புதிய நாள்ல ஒரு புதிய உடன்படிக்கையோடு கூட நீங்க ஆண்டவரிடத்துல வாங்க. ஆண்டவர் கூட ஒரு புதிய உடன்படிக்கை வாக்குத்தத்தம் பண்ணி இந்த புதிய நாள்ல எங்க விழுந்துங்களோ அங்கே அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை என் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட, உங்க குடும்பத்தோட கூட இருப்பாராக. ஆமென்.